ரித்தி, மீண்டும் ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடைபெற்றிருக்கிறது. அது பாகிஸ்தானிலே சில வாரங்களுக்கு முன்பு நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரிலே மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியது. அங்குள்ள பாகிஸ்தான் இயங்கும் தீவிரவாத முகாம்கள் அழிக்கப்பட்டன. அந்த வகையில் தற்பொழுது ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் ஆனது இந்தியாவின் மேற்கு பகுதியிலே, வடகிழக்கு பகுதியிலே, மேற்கில் நடைபெற்றது. வடகிழக்கு, கடந்த முறை மேற்கு பகுதி, இந்த முறை வட கிழக்கு பகுதியிலே மியான்மர் இந்திய மியான்மர் எல்லையிலே மியான்மருடைய பகுதியில் இருக்கும் சகைங் ரீஜன் என்ற பகுதியிலே, அந்த சகைங் பகுதி மண்டலத்திலே இந்த தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது. 100க்கும் மேற்பட்ட ட்ரோன்களை பயன்படுத்தி உல்ஃபா 1, அதே போன்று உல்ஃபா இண்டிபெண்டன்ட் என்று அழைக்கப்படுகின்ற, அதாவது யுனைடெட் லிபரேஷன் ஃப்ரண்ட் ஆஃப் அசாம் இண்டிபெண்டன்ட் என்று அழைக்கின்ற உல்ஃபா 1, இண்டிபெண்டன்ட் உல்ஃபா ஐ என்ற கேம்ப் அவர்கள் மீதும், அதே போன்று மற்றொரு தீவிரவாத அமைப்பின் மீதும் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இதிலே மிக முக்கிய தீவிரவாதி ஒருவர் இறந்து விட்டார் என்ற தகவலும் தற்போது கிடைத்திருக்கிறது. உல்ஃபா இண்டிபெண்டன்ட் லெப்டினன்ட் ஜெனரல் நயான் அசோம் என்ற ஒரு முக்கிய பயங்கரவாதி கொல்லப்பட்டிருக்கிறார் என்ற தகவலை அவர்களே அபிஷியலாக அதிகாரப்பூர்வமாக அந்த இயக்கத்தின் சார்பிலே வெளியிட்ட தகவல் தற்போது வட இந்தியாவில் உள்ள சில ஊடகங்களிலே பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றன. அந்த செய்தி குறிப்பை தற்போது நாம் பார்க்கலாம். ஆனால் இந்த தாக்குதல் குறித்து இந்திய ராணுவம் இதுவரை அதிகாரப்பூர்வமாக எந்த ஒரு செய்தியும் வெளியிடவில்லை. தாங்கள் ஈடுபட்ட சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடத்திதான் கூறவில்லை, நடத்தவில்லை என்று மறுக்கவில்லை. ஆனால் எந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வரவில்லை. இது அவர்கள் வெளியிட்ட, இந்த தீவிரவாத அமைப்பு வெளியிட்ட செய்தி குறிப்பு, 2 வகையான செய்தி குறிப்பு அவர்களுடைய மொழியிலே வெளியிட்டிருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் ஆங்கிலத்திலும் வெளியிட்டிருக்கிறார்கள். ஆங்கிலத்திலே அபிஷியல் பிரஸ் ஸ்டேட்மெண்ட் என்ற வகையிலே 13 ஜூலை 2025 என்ற பெயரிலே அந்த அவர்கள் இந்திய செக்யூரிட்டி பாதுகாப்பு படைகள் என்ற வகையில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆனால் இந்திய ராணுவம் இது குறித்து அதிகாரப்பூர்வமாக எந்த அறிவிப்பும் வெளியிடவில்லை, தாங்கள் நடத்திதான் கூறவில்லை. ஆனால் 100க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள், ஏவுகணைகள் தாக்குதல் நடத்தி 2 இடங்களை குறிவைத்து அந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சகைங் ரீஜன் என்ற பகுதி, சகைங் மண்டலம், அந்த இடத்திலே ஹாட்ஸ்பாட் ஃபார் இன்சர்ஜென்ட் ஆக்டிவிட்டி என்று கூறுவார்கள். தீவிரவாத இயக்கங்களுக்கு மிக முக்கியமான ஒரு பகுதியாக இருந்து வருகிறது. அந்த பகுதியில் தான் இந்த கோஆர்டினேட்டட் மியான்மர் ராணுவத்துடன் இணைந்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இதிலே பல தீவிரவாத முகாம்கள் அழிக்கப்பட்டிருக்கின்றன என்ற தகவலும் தற்போது வெளியாகி இருக்கிறது. இது 2 விதமான, அவர்கள் உல்ஃபா இண்டிபெண்டன்ட் மட்டுமல்ல, NSCNK என்று அழைக்கப்படும் இயக்கம், நேஷனல் சோசியலிஸ்ட் கவுன்சில் ஆஃப் நாகாலாந்து, அவர்கள் NSCNK என்று அழைக்கப்பட்ட அந்த பயங்கரவாதிகள் முகாம்கள், அதுவும் இந்த 2 முகாம்கள் உல்ஃபா இண்டிபெண்டன்ட், அதே போல NSCNK என்ற 2 பயங்கரவாத முகாம்கள் மீதும் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இதில் உல்ஃபா இண்டிபெண்டன்ட் மீது மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. 779 கேம்ப் என்று அழைக்கப்படுகின்ற பகுதி வக்தம் பஸ்தி என்ற பகுதியிலே இருக்கிறது. இதன் மீது இந்த தாக்குதல் நடத்தப்படி இது தீவிரவாதிகள் குழுவுடைய ஒரு புகைப்படம், அதுவும் வெளியிட்டிருக்கிறார்கள். இதில் ABP லைவ் போன்ற வட இந்திய ஊடகங்கள் இந்த செய்தியை தொடர்ந்து ஒளிபரப்பி வருகின்றன. தற்போது நமக்கு கிடைத்த தகவலும் இந்திய ராணுவத்திடமிருந்து இந்த தற்போது 2:30 மணி வரை, இந்த நேரம் வரை இதுவரை அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதுவும் வெளியாகவில்லை. ஆனால் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடத்தப்பட்டிருக்கிறது என்ற தகவலை மட்டும் அங்கு மியான்மரிலிருந்து வரும் தகவல்கள், அங்குள்ள செய்தி நிறுவனங்கள், செய்தி ஏஜென்சிகள், அதே போன்று ட்விட்டர் பதிவுகள், எக்ஸ் பதிவுகள் எல்லாம் தற்போது செய்திகள் பரவலாக வர ஆரம்பித்திருக்கின்றன. பாகிஸ்தானில் ஆபரேஷன் சிந்தூர் போன்று இங்கு மியான்மர் பகுதியில் உள்ள பயங்கரவாத முகாம்கள் மீதும் ஒரு ஆபரேஷன் நடத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் நடத்தியது யார்? இந்திய ராணுவம் தான், இந்திய பாதுகாப்பு படைகள் நடத்தியது என அந்த தீவிரவாத குழுக்கள் கூறினாலும் இந்திய ராணுவத்திடமிருந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதுவும் வரவில்லை. அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இல்லாமல் இந்திய ராணுவம் தான் நடத்தியது என்பதை சரியாக கூற முடியாது. ஆனால் தகவல்களும் அதை உறுதிப்படுத்தவில்லை. எனவே தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது என்பது மட்டும் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இந்த தாக்குதலிலே பல தீவிரவாதிகள் பலியாகிறார். குறிப்பாக அசோம் என்ற ஒரு மிக முக்கியமான தீவிரவாதி, அந்த பயங்கரவாதி பலியாகி இருக்கிறார் என்ற தகவலை அவர்களே வெளிப்படையாக கர்னல் பிரதீப் அசோம் என்பவரும் பிரிகேடியர் கணேஷ் அசோம் என்பவரும் பலியாகி இருக்க என்று அவர்களை வெளியிட்டிருக்கிறார்கள். அவர்களது கண்டனம், இந்த தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்து அந்த தீவிரவாத குழு அமைப்பு சார்பாக ஒரு அறிக்கை வெளியாகி இருக்கிறது. ஆனால் இந்திய ராணுவத்திலிருந்து அதிகாரப்பூர்வமாக எந்த தகவலும் ஏற்படவில்லை. வடகிழக்கு பகுதிகளிலே மியான்மர் நாட்டுக்குள் எல்லை பகுதிக்குள் இருந்து கொண்டு இந்தியாவின் மியான்மர், நாகாலாந்து போன்ற பகுதியில் இந்த தீவிரவாத குழுக்கள் பல காலமாக தாக்குதல்களை நடத்தி இந்திய பாதுகாப்பு படைகள் மீது தாக்குதல் நடத்தி வருவது நாம் அனைவரும் அறிந்ததுதான். அந்த வகையில் தற்போது அவர்களுக்கு பதிலடி கொடுக்கும் வகையிலே இந்திய
பாதுகாப்பு படையினர் தாக்குதலை நடத்தியிருப்பார்களோ என்ற ஒரு சந்தேகத்தை அவர்கள் மற்ற பகுதியில் உள்ள எழுப்புகிறார்கள். ஆனால் அவர்கள் அந்த பாதிக்கப்பட்ட குழுக்கள் குற்றம் சாட்டுவதை இந்திய பாதுகாப்பு படைகள் தான் தாக்குதல் நடத்தினார்கள் என்று, எது எப்படி இருந்தாலும் தீவிரவாத செயல்களில் ஈடுபடுவோர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது என்பது தற்போது உறுதி செய்யப்பட்ட தகவலாக இருக்கிறது. ஆனால் நடத்தியது இந்திய ராணுவமா, இந்திய பாதுகாப்பு படைகளா, யார் என்பது இன்னும் உறுதியாக தெரியவில்லை. ஆனால் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது என்ற தகவல் உறுதி செய்யப்பட்டிருக்கு. 100க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் மூலமாக தான், இந்த அன்மேன்ட் ஏரியல் வெஹிக்கிள் என்று அழைக்கப்படுகின்ற ட்ரோன்கள் மூலமாக தான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. 100க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் அடுத்தடுத்து இந்த தாக்குதலை நடத்தி இருக்கின்றன. அதே போன்று சில ஏவுகணைகள் வீசப்பட்டதாகவும் கூறுகிறார்கள். ஆனால் ஏவுகணைகள் வீசப்பட்டதற்கு எந்த உறுதியான அடிப்படை தகவலும் இல்லை. ஆனால் ட்ரோன்கள் அந்த பகுதியிலே பறந்திருக்கின்றன. இன்று காலை அந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. அதாவது அங்கு இறந்து போன ஒரு தீவிரவாதியினுடைய இறுதிச் சடங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது இந்த ஊர்வலம் சென்றிருக்கிறது. அந்த ஊர்வலத்தின் போது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக அந்த தாக்கப்பட்ட பயங்கரவாத குழுக்கள் வெளியிட்ட செய்தி குறிப்பிலே வெளியிட்டு அந்த தகவலை கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களும் கூறுகிறார், இந்தியன் ஆர்மி இதுவரை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கவில்லை என்பதையும் அவர்களே ஒப்புக்கொண்டிருக்கிறார், கூறியும் இருக்கிறார்கள். இருந்தபடியும் ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. இதிலே கடும் சேதம் பயங்கரவாத குழுக்கள் சார்பில் அவருடைய இயக்கங்கள் இயங்குகின்ற இடங்களில் எல்லாம் ஏற்பட்டிருக்கிறது. பல முகாம்கள் அழிக்கப்பட்டிருக்கின்றன தகவலும் உறுதி செய்யப்பட்ட தகவல் அங்கிருந்து வருகின்றன. ஆனால் அதிகாரப்பூர்வமாக இந்திய ராணுவத்திடமிருந்து ஏதேனும் தகவல்கள் வந்தால்தான் நாம் உறுதியான தகவலை கொடுக்க முடியும். தற்போதைய நிலையிலே மீண்டும் ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடத்தப்பட்டிருக்கிறது. மியான்மர் நாட்டில் இந்திய மியான்மர் எல்லை பகுதியில் மியான்மர் நாட்டுக்குள் உள்ள பயங்கரவாத குழுக்கள் அங்கிருந்து இந்தியாவில் உள்ள நாகாலாந்து, மணிப்பூர் போன்ற இடங்களில் எல்லாம் இந்த தாக்குதல் நடத்தி வருவார்கள், அசாம் போன்ற இடங்களில். எனவே அந்த பயங்கரவாத குழுக்களுக்கு தற்போது பதிலடி கொடுக்கப்பட்டிருக்க என்ற வகையில் தான் தகவல் கிடைத்திருக்கிறது. 100க்கும் மேற்பட்ட ட்ரோன்களை பயன்படுத்தி, ஆளில்லாத இயக்கப்படுகின்ற ட்ரோன்கள், அந்த ட்ரோன்களை பயன்படுத்தி இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த தாக்குதல் தொடர்பாக இந்திய ராணுவம் எந்த ஒரு செய்தியும் இதுவரை வெளியிடவில்லை. ஆனால் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக தற்போது பரவலாக வடகிழக்கு இந்திய ஊடகங்களிலும் இந்த செய்திகள் தற்போது பரவி வருகின்றன. அந்த செய்திகளை தென்னிந்தியாவின் முதல் ஊடகமாக நாம் தற்போது செய்தியை பிக் பிரேக்கிங் செய்தியாக கொடுத்துக் கொண்டிருக்கிறோம்.